السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. أخرجه الإمام புகாரி ومسلم في صحيحيهما. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான அவனுடைய மஸ்ஜிதுல, கண்ணியமான ஒரு சபையில, கண்ணியமான அவனுடைய நபியாகிய ரசூலாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய, கேட்கக்கூடிய, புகழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கடைசி நபி, கடைசி ரசூல், முழு அகிலத்துக்கும் ரஹ்மத்தாக, ஈருலக தலைவராக, முழு உம்மத்துக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் நபியாக, ரசூலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பியிருந்தான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவில் மறைந்தார்கள். சஹாபாக்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துக்கு பின்னால், ரிசாலத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னா அன் நஃப்ஸிக், உங்களை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் இந்த உலகில் பிறக்க காரணம் அல்லாஹுடைய நாட்டம் இருப்பதை போன்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், எங்கட தகப்பன், எங்கட மூதாத இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவாக இருந்துச்சு. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த காபத்துல்லாஹினுடைய புனர் நிர்மாண வேலையை செஞ்ச பின்னால அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க, கையேந்தி. அந்த காபத்துல்லாஹ் பக்கத்துல சூரத்துல் பக்ரால இந்த ஆயத்து வருது, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, யா அல்லாஹ் இந்த மக்கா மக்கள்ல இருந்து ஒரு ரசூல் அனுப்புவாயாக, அவர்களுக்கு உன்னுடைய வேதங்களை, அத்தாட்சிகளை ஓதி காட்டக்கூடிய, அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, உன்னுடைய தீன மார்க்கத்தை படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவமான, பேணுதலான, பரிசுத்தமான ஒரு ரசூலை நீ அனுப்புவாயாக என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்டாங்க. இந்த துஆவுடைய அடிப்படை தான் நான் பிறக்க காரணம் என்பதாகவும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவில் பிறந்து ஒரு கண்ணியமான ஒரு வாலிபராக வளர்ந்து வரக்கூடிய காலமே மக்காவுடைய மக்கள் வச்ச பெயர் அல்-அமீன் அஸ்-சாதிக், நம்பிக்கையாளர், உண்மை பேசக்கூடியவர், நம்பிக்கையாக மக்களோடு நடக்கக்கூடியவர். இப்படி என்ற பெயர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. 25 வயசுல நிக்காஹ் செய்யறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. 40வது வயது அடையக்கூடிய நேரம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபிமார்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்தியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த ஹிரா குகையில அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொடுத்து நுபுவத்தையும் ரிசாலத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான்.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தும் ரிசாலத்தும் கிடைக்கும் வரைக்கும் மக்கள் மதிப்போடு இருந்தார்கள். மக்கள் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஏதோ அறியாமை காலத்தில் இருந்தார்கள். தீனுடைய விளக்கம் கிடையாது, மார்க்கம் கிடையாது, ஒரு மனித வாழ்வை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அறிவு கிடையாது, அல்லாஹுடைய அந்த இல்மும் கிடையாது. இப்படியான ஒரு சூழ்நிலைமையில வாழ்ந்தாங்க. ஆனாலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணியப்படுத்தி வாழ்ந்தாங்க. நுபுவத்தும் ரிசாலத்தும் கிடைத்த பின்னால் அல்லாஹுடைய தீனுடைய அமானிதத்தை மக்களிடத்துல போய் சொல்றது ஒரு ரசூலுடைய அமானிதம், ஒரு ரசூலுடைய பொறுப்பு. அல்லாஹுடைய கட்டளைகளை எத்தி வைக்கிறது. குர்ஆன்லயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையாக சொல்றான், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக், உங்களுக்கு இறக்கப்பட்ட வஹிய, அல்லாஹுடைய தீன, இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வை பற்றிய விஷயங்களை நீங்க மக்களுக்கு எத்தி வைங்க. ஒரு ரசூல் என்று சொன்னால் மக்களிடத்துல போய் அல்லாஹுடைய வஹிய தீன எத்தி வைக்கிறது பெரிய ஒரு பொறுப்பு, அமானிதம். இது ஒரு கடமை, அல்லாஹுடைய கட்டளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப அல்லாஹுடைய குர்ஆனை எடுத்துக்கொண்டு மக்காவுடைய பூமியில போறாங்க, பஜாருக்கு போறாங்க, வீடுகளுக்கு போறாங்க, குர்ஆன் எத்தி வைக்கிறாங்க, அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்றாங்க, சொர்க்கத்தை பத்தி நன்மாராயம் சொல்றாங்க, நரகத்தை பத்தி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறாங்க, ஆகிராவுடைய நீடோடி கால வாழ்க்கையை பேசுறாங்க. ஒரு கூட்டம் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வை பத்தி பேசுற நேரம் பிரச்சனை வருது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஹாபாக்களையும் அல்லாஹுவையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ஏற்ற அந்த ஈமான்தாரிகள், அந்த கொஞ்சமான சஹாபாக்கள், இவங்க எல்லாரும் ஒதுக்குறதுக்கு தயாராகிறாங்க. இவங்க அப்படியே ஒரு ஓரத்துக்கு தள்ளுறாங்க. சரியான பிரச்சனை உண்டாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு இடத்துல நிக்கலாம், ஒரு பாதையில போகலாம், ஒரு அமல செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எங்க விரட்டுறது, எங்க துரத்துறது, எங்க கேவலப்படுத்துறது, எங்க சீரழிக்கிறது, இது ஈமான் இல்லாதவர்களுடைய தன்மை. இவர்கள் சிந்திக்கிறாங்க எப்படி இவரை வெறுப்படைய செய்யறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்படியெல்லாம் கொடுமை செய்ய இயலுமோ அப்படியெல்லாம் கொடுமை செஞ்சாங்க. ஷுஅபி அபீ தாலிப் என்ற இடத்துல கிட்டத்தட்ட 3 வருஷம் குடும்பத்தோடு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. யாருக்கும் மக்கால பேசலாம், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னா யாருக்கும் அவங்களோட இந்த 3 வருஷத்துக்குள்ளால திருமண பேச்சுவார்த்தை பேசலாம், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், சாப்பிட குடிக்க கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினார்கள். 3 வருஷ காலம் ஒதுக்கி வச்சிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிற இடத்தை தாண்டி போய் வரக்கூடிய பிரயாண கூட்டத்தார்கள் இடத்துல சில சாமான் பொருட்களை வாங்கினாலும் விலையை கூட்டி தான் விற்பாங்களாம். அந்த அளவுக்கு கொடுமை. சாதாரண விற்கக்கூடிய விலை இல்லை, இவங்களுக்கு என்று சொன்னா விலையை கூட்டி தான் விற்கிறேன், ஏன் அதுவும் வாங்கப்படாது என்று சொல்லி சாமான் டிமாண்ட் ஆக போல எப்படி இருக்கும். இந்த மாதிரி இவங்க ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த காரணத்தினால விலையை கூட்டி தான் விற்பாங்களாம். அந்த அளவுக்கு கொடுமை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட இப்படி இருக்க போல மதீனத்துல இருந்து மக்கள் வாராங்க ஹஜ்ஜுக்கு, காபத்துல்லாஹ்வை தவாப் செய்ய. மதீனத்துல செய்தி தெரியும், கடைசி ஒரு நபி வர இருக்கிறார். அங்கு யஹூதிகள் இருந்தாங்க. அந்த யஹூதிகள் தௌராத்திலும் இன்ஜீலிலும் படிச்சிருந்தாங்க. அந்த மதீனத்து மக்களுக்கு சொல்லிருந்தாங்க, கடைசி காலத்துல கடைசி நபி வர இருக்கிறார், அவரோடு நாங்க சேர்ந்து கொள்வோம் என்று மதீனத்து மக்களுக்கு யஹூதிகள் சொல்லி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த மக்கள் மக்காக்கு வாராங்க. மதீனால இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் சந்திக்கிறாங்க, இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க. அவங்க உடனே இஸ்லாத்தை கபூல் செய்யறாங்க. மதீனால இஸ்லாம் வளருது. மதீனால அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவியாளர்கள், சுப்ஹானல்லாஹ், தீனுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய மக்கள். முதல் தடவை வந்தாங்க கிட்டத்தட்ட 12 பேர். 2வது தடவை ஒரு கூட்டம் வந்தாங்க 75 பேர். சுப்ஹானல்லாஹ். இப்ப மக்கால பெரும் பெரும் குறைஷி காபிர்கள் தலைவர்கள் பார்த்தாங்க,
இது சரி வராது. எங்களுக்கு எதிராக ஆக்கள் ஒன்று சேர்றாங்க, பலம் கூடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இப்படியே விட்டுடக் கூடாது. உடனே ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஒன்று சேர்த்தாங்க, ஒரு பார்லிமெண்ட், ஒரு ஆலோசனை சபை. சுப்ஹானல்லாஹ். தாருன் நதுவா என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல, குஸை இப்னு கிலாப் என்று சொல்லப்படக்கூடியவருடைய வீட்டுல எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. பெரும் பெரும் குறைஷி தலைவர்கள் ஒன்று சேர்றாங்க. ஏன்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இது கங்கால விட்டு வைக்க கூடாது. எல்லாரும் பல ஆலோசனைகள். இப்லீஸும் அந்த கூட்டத்தில் ஒன்று சேர்றான். இப்லீஸுக்கு விருப்பமான, ஷைத்தானுக்கு விருப்பமான ஒரு கருத்து வரும் வரைக்கும் தட்டி கழிக்கிறான். எந்த கருத்தும் சரிபடாது. கடைசியாக அபூ ஜஹல், மிகப்பெரிய கொடியவன், இவன் ஒரு கருத்தை சொல்றான். இன்றைக்கு இரவோட இரவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செஞ்சு போட்டுடுவோம், வெட்கப்படாது. ஒவ்வொரு கபீலால இருந்தும் பலமான வீரமான வாலிபர்களை தெரிவு செய்யணும், அவர்களுடைய வீட முற்றுகையிடணும். அவர்கள் காலை நேரத்தை அடைகிற நேரம் எல்லா மக்களும் சேர்ந்து அவரை தாக்கி வெட்டி போட்டுடும். இதை இப்லீஸும் கபூல் செய்யறான். இப்ப எல்லாரும் மஷூரா முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வீடு முற்றுகையிடப்படுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹி அனுப்புறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து செய்தியை சொல்றாங்க, உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்குது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா விசேஷமாக சூரத்துல் அன்ஃபால், சூரத்து தௌபா, சூரத்து தௌபால 40வது வசனம், சூரத்துல் அன்ஃபால்ல 30வது வசனத்துல அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை விட்டுட்டு, இந்த பிரச்சனை தாங்க இல்லாம பிறந்த மண்ணை விட்டுட்டு மன வருத்தத்தோட கவலையோட அழுக நிலைமையில புலம்பியவர்களாக அல்லாஹுடைய கட்டளையை மதிச்சு மக்கால் இருந்து போற ஹிஜ்ரத்தை பத்தி அல்லாஹு தஆலா பேசுறான். சூரத்து தௌபால 40வது வசனம் திரட்டி வாசிங்க. சூரத்துல் அன்ஃபால்ல 30வது வசனம் அல்லாஹ் பேசிக்கொண்டு இருக்கிறான். வைத்யம் குருபிகல்லதீன கஃபரு, உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் செய்றாங்க. வயம் குருன வயம் குருல்லாஹ், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களும் சூழ்ச்சிகளை செய்றாங்க, சதித்திட்டம் தீட்டுறாங்க. அல்லாஹும் சதித்திட்டம் செய்றான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சதித்திட்டம் செய்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவன். இன்னைக்கு எல்லாரும் சூழ்ச்சி செய்வாங்க, சதித்திட்டம் தீட்டுவாங்க. ஒருத்தன் எப்படி இல்லாமல் ஆக்குற, அவனோட பிசினஸ் எப்படி கீழே போடுற, அவன் எப்படி அழிக்கிற, அவன் எப்படி இல்லாமல் ஆக்குற, அவன் எப்படி ஊட்டுட்டு விரட்டுற, ஊருட்டு விரட்டு, அங்கிருந்து இல்லாமாக்கு, இங்கிருந்து இல்லாமாக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களையும் படைத்தவன், பரிபாலிக்கிறவன். அவனுடைய நாட்டம், அவனுடைய திட்டம் இது மட்டும் தான் பூமிக்கு மேலால நடக்கும். யார் என்ன செஞ்சாலும் எங்கட தக்வா, எங்கட தவக்குல், எங்கட ஈமான், எங்களுக்கும் படைச்ச ரப்புக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பு சீராக இருந்தால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்யப்பட்டிருந்துச்சு, அல்லாஹ் பாதுகாத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல படுக்கையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை படுக்க வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில அந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் இருந்து வாலிபர்கள் வாளோட இருந்தவங்க இவங்க மண்பிடியை எடுத்து சூரா யாசீனுடைய வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஸைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன், இந்த ஆயத்தை ஓதி வீசினாங்க. எல்லாருக்கும் தூக்கம் ஒன்று வைத்தது. அல்லாஹு தஆலா ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாலே வெளியாகி போனாங்க. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை தட்டினாங்க. அபூபக்கர், யா ரசூலல்லாஹ் இந்த நேரத்துல இல்ல, ஹிஜ்ரத், மக்காவை விட்டுட்டு ஹிஜ்ரத் என்ற கடமையான இந்த பயணத்தை போகணும். சுப்ஹானல்லாஹ். ஹிஜ்ரத் என்ற அமலால, அந்த இபாதத்தால முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு போடுறான். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பேசுறாங்களே, ரெண்டு பேரும் ரெண்டு ஒட்டகத்துல அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஸ்வா என்ற ஒட்டகத்தை வாங்கினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு ஒட்டகத்துல பயணம் போறாங்க. போயிட்டு நேரே மதீனாக்கு போகல, அப்படியே ரூட்டை மாத்தினாங்க, சௌர் குகைக்கு போனாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறோடு சம்பந்தப்படக்கூடிய ரெண்டு குகை. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனிமேல இருந்து இபாதத் செஞ்சு வந்த நேரம் நுபுவத்தும் ரிசாலத்தும் கிடைச்சது, அது ஹிரா குகை. போனவங்க பார்த்திருப்பீங்க. ஹிஜ்ரத் போற பயணத்துல மதீனாக்கு போற நேரம் அங்கு போயிட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்ட குகை அது சௌர் குகை. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே,
இப்ப எல்லாருக்கும் முழுப்பு வருது. நபி அவங்கள ஊட்ட சுத்தி இருந்தவங்க நபி அவங்கள பார்த்தா இல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியா? என்ன படுக்க சொன்னாரு, நான் படுத்தேன், அவ்வளவு தான். எங்க போன வந்தேன்னு தெரியா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. எங்க போனது? அபூ ஜஹல் ஒரு அறிவிப்பு செய்றேன், இவங்க 2 பேரும் தப்பி போய்த்துட்டாங்க. இவங்களை யாராவது உசுரோடையோ அல்லது இறந்த நிலைமையிலேயோ இவங்களை பிடிச்சிட்டு வந்தால் ஃபலஹு மிஅத்து நாகா, 100 ஒட்டகம் கிடைக்கும், குட்டி கொண்டு வாங்க. எல்லா பகுதிகளிலும் மக்காவை சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சௌர் குகைக்குள்ளால போய் ஒளிஞ்சு கொண்டாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த குகை அது புறாக்கள் பறக்கக்கூடியதாக, அந்த சிலந்தி வலைகள் பின்னப்பட்டதாக அல்லாஹு தஆலா ஒரு காட்சிப்படுத்தினான். அந்த குகைக்கு மேலாலே எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சரியான பயம், தடுமாறுறாங்க. சூரத்து தௌபால 40வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான், இன்ஹுமா ஃபில் கார் இன் யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்ஸன். 2 பேரும் குகைக்குள்ளால் இருக்கிறாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஈமானுடைய பாடத்தை படிச்சு கொடுக்குறாங்க. அபூபக்கர் பயப்படவான, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை, கடமை, தீன், இபாதத் ஜொலிக்கு வரல, சந்தோஷத்துக்கு வரல, சுகம் அனுபவிக்க வரல, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் வீணாக்க மாட்டான். மிகப்பெரிய ஒரு ஈமான்ட பாடம் ஹதீஸ்ல வருது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, மா மன்னுக பிஸ்னைன், நாங்க 2 பேர் என்று நினைக்கிறீங்க அபூபக்கர்? அல்லாஹு சாலிசுனா, அல்லாஹ் 3வது ஆளாக இருக்கிறான் எங்களோட. எங்களுக்கும் இந்த நம்பிக்கை வரணும். என்ன நடந்தாலும் எந்த கட்டத்திலேயும் எங்கட தொழுக, எங்கட அழுக, எங்கட இபாதத், எங்கட தக்வா, எங்கட குர்ஆன், எங்கட சதகா, அல்லாஹ் என்னோட இருக்கிறான், அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை வரணும். அந்த டாக்டர், இந்த டாக்டர், அந்த ஹாஜியார், இந்த ஹாஜியார், அவரு இவரு, இவங்கட நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வோட நம்பிக்கை மட்டும்தான் வரணும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நபிமார்களோட ஈமான் இப்படித்தான் இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளால அந்த பதட்டமான நிலைமையில அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வஅய்யத்னாஹு பிஜுனூதில் லம் தரௌஹா, நாங்க கண்ணுக்கு விளங்காத மலாயிகாமார்களுடைய ஒரு படையை கொண்டு நாங்க பாதுகாத்தோம். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லவ் ரஆ அஹதுஹும் தஹ்த கதமைஹி லரஆனா, குகைக்கு மேலால எல்லாம் மக்கா காபிர்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, நாங்க குகைக்குள்ளால அவங்கள ஒருத்தர் காலுக்கு கீழே எட்டி பார்த்திருந்தா எங்களை பார்த்திருப்பாங்க, எங்களை கண்டிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் பாதுகாக்க நாடினா பாதுகாப்பான், யாராலையும் முசுப்பேலாம். அல்லாஹ் அழிக்க நாடினா யாராலையும் பாதுகாக்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 நாள் குகைக்குள்ளால யாருக்கும் கிடைக்கல. சுராகத் இப்னு மாலிக் என்ற ஒரு மனிதர் இருந்தாரு. இந்த செய்தியை நல்லா விளங்கிக்கோங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணியத்தை நான் உள்ளத்தால மதிக்கணும். எங்கட முஹப்பத் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஹப்பத்தாகத்தான் இருக்கணும். ஈமான் பரிபூர்ணமாகணுமா? எங்கட உள்ளத்துல முஹப்பத்துக்குரியவர், முஹப்பத்துக்குரியவை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்கணும். இதுதான் ஹதீஸ். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். மக்கள் அனைவர்களை விடவும், தன்னுடைய பெற்றார்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் விடவும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளத்துக்கு வாரதுதான் பரிபூர்ணமான ஈமான். சஹாபாக்களோட ஈமான் பரிபூரணம். எப்பயும் எங்கேயும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத். துனியாலையும் அன்பு நபியோட இருக்கணும், ஆகிராலையும் நாங்க நபிமார்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீன்களோட நாங்க இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். சித்தீகீன்களோட இருக்கணும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றத போல, மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழிபட்டு அவங்களோட சுன்னத்தை பேணி தீன் படி தக்வாவோடு வாழ்றவங்க, உண்மையான முஹப்பத்தோடு வாழ்றவங்க நபிமார்களோட, சுஹதாக்களோட, சித்தீகீன்களோட, சாலிஹீன்களோட இருப்பாங்க கியாமத்தில. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களும் அதைத்தான் விரும்பினாங்க. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே,
அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ்ல யகீன் வரும், நம்பிக்கை வரும். ஒரு நன்மாராயத்தை படிக்கிறோமா, அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வந்து போறவர் ஈமான்தாரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எங்கட உள்ளத்துக்கு அந்த யகீன் வரணும். நாங்க உண்மையான மூமின்களா, மஸ்ஜிதோட தொடர்பாகும். எவ்வளவு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீஸ்கள், லட்சக்கணக்கான ஹதீஸ்கள், லட்சக்கணக்கான நன்மாராயங்கள், இதுகள்ல நம்பிக்கை வரணும். எந்த மக்களுக்கும் நபி அவங்க கிடைக்கல, எல்லாரும் தேடுற 100 ஒட்டகம் கிடைக்கும் என்ற லேசா. சுராகத் இப்னு மாலிக் என்றவர் தீவிரமாக இருந்தார். எப்படி சரி தேடி பிடிக்கிறதா, இந்த 100 ஒட்டகத்தை நாங்க எப்படி சரி அடைகிறதான். இவர் தேடிக்கொண்டே போனாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவங்களும் கிடைச்சாங்க. அம்பெடுத்து அடிக்க பார்க்க போல அல்லாஹ்வோட சோதனை வருது, பூமி அப்படியே சுழிவாங்குது. அல்லாஹ்வோட சோதனை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாருங்க, துஆ கேளுங்க. நபி அவங்க துஆ கேக்குறாங்க, திரும்ப எழும்புறாங்க. சுப்ஹானல்லாஹ். திரும்ப அம்பெடுத்து அடிக்க பார்க்க போல திரும்ப உள்ளுக்கு போற. அல்லாஹ்வோட சோதனை, பூமிக்கு அல்லாஹ்வோட கட்டளை, திரும்ப எழும்புற. 3வது தடவை நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, உன்னை நான் பாதுகாக்க மாட்டேன். அவன் சொன்னான், இப்ப என்ன பாதுகாருங்க, நான் திரும்பி பேசிட்டு உங்களுக்கு எந்த அநியாயமும் செய்ய மாட்டேன். நான் யார்கிட்டையும் உங்களை சந்திச்ச கதையை நான் சொல்ல மாட்டேன். என்ன பாதுகாப்பா திருப்பி அனுப்பிடுங்க, நான் பேசிடுவேன். சுராகத் இப்னு மாலிக் என்ற மனிதர் பாதுகாக்கப்பட்டு திரும்பி போற நேரம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, யார் சுராகா, சுராகாவே 100 ஒட்டகத்தை தேடி எங்களை பிடிக்கி கொடுக்க வந்தீங்க, நீங்க உங்களுக்கு 100 ஒட்டகம் அவ்வளவு பெருமதியா? ஃபகைஃப இதா லபிஸ சிவாரை கிஸ்ரா. அந்த காலத்துல இருந்த வல்லரசு நாடுகள் ரோமர்களும் பாரசீகர்களும். இந்த காலத்துல யுஎஸ், ரஷ்யா, சைனா இந்த மாதிரி நாடுகள் இருக்கிறத போல அந்த காலத்துல ரோம் பாரசீகம் வல்லரசு நாடுகள். அவங்கள்ட்ட பலம் இருந்துச்சு, ஆயுதம் இருந்துச்சு, ஆள்பலம் இருந்துச்சு, பெரிய அரசாங்கங்கள் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். நல்ல வலிமையான நாடுகள். இந்த ரோமர்கள் பாரசீகர்களுடைய அரசர்கள் கிஸ்ராவும் கைசரும். இந்த கிஸ்ரா மன்னருடைய அரசர் போன்ற காப்பிரிக்கிற தங்கம் இது உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். சுராகத் இப்னு மாலிக் ஒரு காபிராக இருந்தாலும் தெரியும் நபிமார்களுடைய பேச்சு சத்தியம் என்று. இவன் ஆச்சரியப்பட்டு அப்படியே போறான். சுராகத் இப்னு மாலிக் அவங்க ஹிஜ்ரி 8க்கு பின்னாலதான் முஸ்லிம் ஆனாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். நபி அவங்க வஃபாத் ஆகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆட்சி, 11ல இருந்து 13 வரைக்கும். அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் 13ல இருந்து 23 வரைக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷமும் 8 மாசமும் கிட்டத்தட்ட அவங்களோட ஹிலாஃபத் ஆட்சி காலம். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துலதான் நிறைய உலக நாடுகள் முஸ்லிம்களுக்கு கிடைச்சிச்சு. ரோம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. கிஸ்ரா மன்னருடைய காப்பு வருது மதீனாக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கொடுத்தாங்க, சுராகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துடைய பயணத்துல உங்களுக்கு தந்த வாக்குறுதி, இது அமானிதம், இது உங்களுக்கு சொந்தமானது, கொடுத்து அனுப்பினாங்க. அன்புக்குரிய சகோதர பெரியார்களே, சுராகத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிமானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாக்குறுதி சத்தியம் என்றதை விளங்கி இருந்தாங்க. யகீன் வரணும், நம்பிக்கை வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஷிஃபாவை படிச்சு தந்திக்கிறாங்க. துஆக்கள், ஔராதுகள், குர்ஆனாயத்துகள், குர்ஆனுடைய வார்த்தைகள், குர்ஆனுடைய சூறாக்கள், எவ்வளவு ஷிஃபாவுடைய விஷயங்கள். இந்த யகீன் நம்பிக்கை வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப அந்த சௌர் குகைக்குள்ளால 3 நாள் ஈகிறாங்க. 3 நாளைக்கு பின்னால நிலைமை கொஞ்சம் சீராகுது, விளங்க வருது. அப்படியே பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. மதீனாக்கு மக்கால இருந்து 450-500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அந்த ஒட்டகத்துல பயணம். சுப்ஹானல்லாஹ். குபா என்ற இடத்துக்கு போறாங்க. முதலாவது நுபுவத்ல கட்டுறாங்க மஸ்ஜித், மஸ்ஜித் குபா. சுப்ஹானல்லாஹ். அந்த மஸ்ஜித் குபாவுடைய சிறப்பு என்ன போனவங்க பார்த்திருப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜித் குபால அந்த மஸ்ஜித்ல யார் ஒரு தொழுவாங்களோ பரிபூர்ணமாக உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். உம்ரா மீகாத்ல இருந்து இஹ்ராம கட்டி கொண்டு போய்த்து நியத்து வச்சுக்கொண்டு காபத்துல்லாவை 7 தவாப் செஞ்சு சஃபா மருவா கடையில 7 தடவை சை செஞ்சு அதுக்கு பின்னால முடிய வலிச்சோ அல்லது முடிய ஷோட் பண்ணியோ இஹ்ராம களைவோமே, இது பரிபூர்ணமான உம்ரா. இந்த உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும் மஸ்ஜித் குபால ஒரு தொழுக. அன்புக்குரிய சகோதர பெரியார்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க மஸ்ஜித் குபாக்கு. மஸ்ஜித் குபாவை கட்டினாங்க.
முதலாவது மஸ்ஜித் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டியது. அதுக்கு பின்னால மதீனாக்குள்ள போறாங்க. சுப்ஹானல்லாஹ். மதீனத்துல பெரும் ஒரு வரவேற்பு. சின்ன சின்ன புள்ளகள், மதீனத்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்ற நிலைமையில, குழந்தைகள், தாய்மார்கள், தகப்பன், சுப்ஹானல்லாஹ், குடும்பங்களாக தலா அல் பத்ரு அலைனா மின் சனியத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தா, இது போன்ற அழகிய அர்த்தத்தை உணர்த்தி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி மதீனாக்குள்ள வரவேற்றாங்க. மதீனாட பெயர் யஸ்ரிப். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல ஏற்பட்ட அந்த பிரமாண்டமான வெள்ளத்துக்கு பின்னால அவங்களோட பேரர்கள் ஒரு மனிதர் வந்து அந்த இடத்துல இறங்கினார். அவருடைய பேர் யஸ்ரிப். அந்த பெயர் தான் யஸ்ரிப் என்று இருந்துச்சு. அதுக்கு பின்னால கஹ்தானிகள், யமன் நாட்டு மக்கள் அந்த இடத்துல வந்து குடியமர்ந்து அதுக்கு பின்னால மக்கள் வாழ ஆரம்பிச்சு யஸ்ரிப் என்ற பெயர். எப்ப அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஊருக்கு வந்தாங்களோ பேர் மாறுது. மதீனத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஊர். கஸ்வா என்ற ஒட்டகம் வருது. எல்லாரும் கடிவாளத்தை பிடிச்சு இழுகுறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க இடத்துக்கு வாங்க, இங்க இறங்குங்க, அங்க இறங்குங்க. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டகம் ஏவப்பட்டிருக்குது, அது எங்க போய் உட்காரையோ அங்கத்தான் மஸ்ஜிது நபவி கட்டப்படும். சுப்ஹானல்லாஹ். ஒட்டகத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்குது, அது எங்க உட்காரணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒட்டகம் வைத்து உட்கார்ந்துச்சு. அந்த உட்கார்ந்தது பக்கத்துல நெருக்கமாக யார்ட வீடு? அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீடு. அவங்களோட வீட்டுல இருந்து கொண்டு தான் மஸ்ஜிது நபவிய கட்டினாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஸ்ஜித். அன்புக்குரியவர்களே, அந்த தோட்டம், ஒட்டகம் படுத்த இடம், பனு நஜ்ஜார் என்ற அந்த கோத்திரத்தார்களுக்கு சேர்ந்த 2 அநாத புள்ளகளுக்கு சொந்தமான அந்த பூமி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 தீனார்களை கொடுத்து சொந்தமாக வாங்கினாங்க. யாருடைய சொத்துல நினைச்ச மூப்புக்கு கையடிகள், நியாயமாக நேர்மையாக சல்லி கொடுத்து வாங்கித்தான் மஸ்ஜிது நபவியை சொந்தமாக கட்டினாங்க. அன்புக்குரிய சகோதர பெரியார்களே, மஸ்ஜிது நபவியை கட்டினாங்க. மதீனால சுப்ஹானல்லாஹ் தீனுடைய பிரகாசம் உண்டாகுது. இன்னைக்கு முழு உலகத்திலேயும் கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். 52 55 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். உலக நாடுகள் 195க்கும் மேல் உலக நாடுகள். எல்லா நாடுகள்லையும் பெரும்பாலும் 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா நன்மையும் இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அந்த சஹாபாக்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஹிஜ்ரத் என்ற பயணம் இருக்கிறது, ஃபர்ரகத் பைனல் ஹக் வல் பாத்தில் ஃபஅர்ரிஹு பிஹா. முஸ்லிம்களுடைய டேட்ட, அந்த வருடத்தை, இந்த வருஷத்தை நீங்க ஹிஜ்ரத்ல இருந்து ஆரம்பிங்க. ஏன்? இந்த ஹிஜ்ரத் தான் சத்தியத்தையும் பாத்திலையும் பிரித்து காட்டியது. சுப்ஹானல்லாஹ். அந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் தீனை பாதுகாத்தான். மதீனத்துல இஸ்லாம் வளருது. ஹிஜ்ரத்துக்கு பின்னால அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை வளர செஞ்சான். சஹாபாக்கள் கூண்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, ஆகவே நாங்க ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடைஞ்சிக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கண்ணியமான ஹிஜ்ரத் என்ற பயணத்தை ஆரம்பிச்சு மதீனாக்கு போய் சேர்ந்ததும் இதே ரபீஉல் அவ்வல் மாதம் தான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகி மௌத்தானதும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கஷ்டத்தை விளங்கணும். சஹாபாக்கள் இந்த தீனுக்காக, இன்னைக்கு முழு உலகத்திலே முஸ்லிம்கள் வாழுவதற்காக, இஸ்லாத்தை அல்லாஹ் பாதுகாப்பதற்காக அல்லாஹ் கபூல் செஞ்ச கூட்டம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த சஹாபாக்கள் ரில்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். இவர்களைத்தான் அல்லாஹ் கபூல் செஞ்சான். எங்கட உள்ளத்துல இந்த கண்ணியம் வரணும், அந்த சஹாபாக்களோட புகழ் எடுக்கணும். எங்கட பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது. இன்னைக்கு அந்த நாட்டுல, இந்த நாட்டுல, அந்த வெள்ளக்காரன், இவன் பேரு, அவன் பேரு, எல்லாரோட பேரும் வருது. அர்த்தம் இல்ல, இஸ்லாத்துல அர்த்தம் இல்ல. சஹாபாக்களோட கண்ணியமான பெயர்கள் இருக்குது, நல்ல அர்த்தமுள்ள பெயர்கள் இருக்குது. அந்த சஹாபாக்களுடைய தீனுடைய பக்குவம் உண்டாகட்டும் என்ற அந்த நீயத்துல எங்கட குழந்தைகளுக்கு அந்த சஹாபாக்களோட பெயர்களை வைப்போம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமான மாதத்தை அடைஞ்சிக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த கண்ணியத்தை விளங்கி உள்ளத்துக்கு முஹப்பத் எடுக்கணும். அதிகம் ஸலவாத்துகள் சொல்லணும்.
ரபியுல் அவ்வல் மாதம் வந்தாலும் சரி முடிஞ்சாலும் சரி எங்கட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஸலவாத்து சொல்ற பழக்கம் வரும். நியத்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணால கண்டு நாங்க கனவுல பேசிட்டு தான் மௌத்தா போகும். கனவுல வருவாங்க. சொன்னாங்க நன்மாராயம், மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி. என்ன யாரு கனவுல பார்ப்பாங்களோ அவங்க என்னத்தான் பார்ப்பாங்க, ஷைத்தான் விளையாட மாட்டாங்க. ஃபைன்ன ஷைத்தான் லா யதமஸ்ஸலு பி. ஷைத்தான் ஏண்ட தோற்றம் எடுத்து வர மாட்டான். அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல பார்க்கிறவங்க விலகிக் கொள்வாங்க. இது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அன்புக்குரியவர்களே, முஹப்பத் உண்மையாக இருக்கும், இத்தாஅத் உண்மையாக இருக்கணும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி குடிச்சாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி குடும்ப வாழ்க்கை, எப்படி வியாபாரங்கள், எப்படி கொடுக்கல் வாங்கல். இன்னைக்கு ரபியுல் அவ்வல் மாதம் வந்தா விசேஷமாக ஒவ்வொரு தலைப்புல பயான்கள். ஏன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட பூர்த்தியான பரிசுத்தமான அழகான இந்த தீன் எங்கட வாழ்க்கையில வரணும். எங்கட வாழ்க்கை லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா, எங்களுக்கு அழகான முன்மாதிரி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஃபேஷன் இல்ல, டிசைன் இல்ல. இன்னைக்கு வாழ்க்கை எங்கேயோ போகுது. சில வாப்பமா இருக்கிறாங்க தீன்தாரி, மாஷா அல்லாஹ், தொழுவாங்க, நிறைய தீனுடைய ஹிதுமத்தை செய்யறாங்க, நிறைய பக்குவம் இருக்குது. ஆனா வீட்டு வாசப்படி வரைக்கும் தான். வீட்டுக்குள்ளால போன பின்னால தீன் இல்லை. அல்லாஹ்ட காவல். அல்லாஹு அக்பர். மகள்ட நிலைமை சொல்றதுக்கு இல்லை. மகன்ட நிலைமை அது வேற, வீட்டு மனைவியிட நிலைமை அது வேற. மனைவிக்கும் தீனை கொண்டு போய் கொடுக்கணும், புள்ள ஒட்டியாலும் விளங்கப்படுத்தணும். தீனுடைய வாழ்க்கை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக நரகத்துல பெண்களை பார்த்தேன். அல்லாஹ் மன்னிக்கணும். அன்புக்குரிய சோழ பெரியாருக்கு பெண்களை பக்குவப்படுத்த சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புள்ள ஒட்டியாளுக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்க சொன்னாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை உண்டாக்கணும். தீன் தான் வாழ்க்கை, சுன்னத்து தான் ஹயாத்தாகணும். எங்களுக்கு முன்மாதிரி வேற யாரும் இல்லை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் தான். என்ன செஞ்சாலும் நிக்காஹுடைய விஷயம் வருதா, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தை பிடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நிக்காஹ் செய்ய சொன்னாங்க. மகன் பிசினஸ் ஆரம்பிக்க போறான், எப்படி வியாபாரம், சுப்ஹானல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் எப்படி, கொடுக்கல் வாங்கல் எப்படி. அன்புக்குரிய சோழ பெரியார்களே, பெரிய தீனுடைய தேவை இருக்குது இன்றைக்கு. அதனால நாங்க விளங்கணும், வாழ்க்கையில ஸலவாத்து சொல்லணும், அதிகம் ஸலவாத்து சொல்லணும். ஸலவாத்து பெயர் கேட்டு ஸலவாத்து சொல்லணும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கேட்டும் நினைவுபடுத்தப்பட்டும் யாரு ஸலவாத்து சொல்லலையோ அவன் நாசமாகட்டும், அதுவா இருக்கு. பெயர் கேட்டு ஸலவாத்து சொல்லணும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நினைச்சு வாழ்க்கையில ஸலவாத்து வரும், பக்குவம் வரணும், மஹப்பத் வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான நடவுட பாவனை உள்ளவங்களாக இருந்தாங்க. அழகிய தாடி, சுப்ஹானல்லாஹ், தாடி அழகாக வளர்க்க சொன்னாங்க, மீசையை கத்தரிக்க சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில கொண்டை வச்சு இருப்பாங்க. அழகான முறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இருந்திருக்கும். வெள்ளிக்கிழமை நாள் வந்தா தலைக்கு எண்ணெய் போட்டு முடிய வாரிக்கொண்டு ஜும்மாக்கு வாரது சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இருந்துச்சு. கொண்ட வாருவாங்க அழகாக, முடிக்கு எண்ணெய் போட்டு முடிய வாருவாங்க அழகாக. இதெல்லாம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கங்கள், சுன்னத்துகள். எங்க வாழ்க்கையில எவ்வளோ வளமை ஈக்குது. படுக்கிறது வளமை, சாப்பிடுறது வளமை, குடிக்கிறது வளமை, டொய்லெட் போற வாரது எல்லாம் வச்சிருக்கிறான் வளமை. இந்த வளமை எல்லாம் இபாதத்தாகும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து படி நாங்க செஞ்சோம். சந்தர்ப்ப துவாக்கள் எவ்வளவு இருக்குது. நோயாளிகளை பார்த்தா ஓதுற துவா, அந்தந்த சந்தர்ப்பத்துல விருந்தாளிகள், இன்னைக்கு நாங்க எவ்வளவு சாப்பாடுகள் விருந்து சாப்பிடுறோம், மஸ்ஜிதுக்கு வாரோம், போறோம், சஃப்ல சேர்றோம், தொழுறோம், எவ்வளவு துவாக்கள் இருக்குது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். இன்னைக்கு நாங்க சுன்னத்தின் ஒரு பகுதியை விளங்கி வச்சு கொண்டிருக்கிறோம். மார்க்கம் விசாலமானது, அழகானது. இந்த சுன்னத்துல ஹிதாயத் இருக்குது, இந்த சுன்னத்துல பரக்கத் இருக்குது. வீட்டுக்குள்ள போற வார நேரம் சலாம் சொல்றது சுன்னத், துஆ ஓதுறது சுன்னத். அல்லாஹு தஆலா கெட்ட ஷைத்தான்களுடைய தீங்குகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். துஆக்கள் ஓதிக்கொண்டு வீட்டுக்கு போவோம், வீட்டுக்குள்ள வருவோம், அல்லாஹ் பரக்கத் செய்வான். துஆ இல்லையா, சுன்னத் இல்லையா, இருக்கிற பரக்கத்தும் கழுவுண்டு வைத்திரும். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான ரபியுல் அவ்வல் மாதத்தை அடங்கிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் அதிகம் ஸலவாத்து சொல்றோம். ஒவ்வொரு அமல்லையும் சுன்னத் இருக்குது.
தொழுகையில சுன்னத் இருக்குது, வுது செய்யக்குள்ள சுன்னத் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வுது செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க. ஒவ்வொரு இபாதத்திலும் கடமை இருக்கிறத போல அது கட்டாயம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை இருக்குது, சுன்னத். நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மரணித்த அந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்தையும் செய்த அந்த கண்ணியமான ரபியுல் அவ்வல் மாதத்துல இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதம் விசேஷமாக நல்ல ஒரு எண்ணம் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். என் வாழ்க்கையில நான் மௌத்துக்கு முன்னால அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல தரிசித்துட்டு தான் இன்ஷா அல்லாஹ் நான் மௌத்தாகும். அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இருக்கிறேன் மதீனால மஸ்ஜித் நபவிக்குள்ளால கபரை ஜியாரத் செய்யற பாக்கியம் யா அல்லாஹ். அல்லாஹும் மர்சுக்னா ஜியாரத் கபர் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், இந்த கபரை ஜியாரத் செய்யற பாக்கியத்தை தான், மௌத்துக்கு முன்னால ஹஜ் உம்ராட பாக்கியத்தை தான். இன்னைக்கு நாங்க மறைவுல இருந்து கொண்டு ஸலவாத் ஓதி கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் இப்படி நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மறைவுல அங்கீகக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எங்களுக்கு அல்லாஹ் பாக்கியம் தரணும். உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட அந்த மக்பரா கிட்ட போய் நேரடியாக பார்த்து கொண்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், இது நேரடியாக ஸலாத் எத்தி வைக்கிறது. இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் நசீபாக்கும் இன்ஷா அல்லாஹ். நாங்க துஆ கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட அந்த சுன்னத்தை படி எங்கட வாழ்க்கைய வாழ்ந்து அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட முன்மாதிரியாக நாம வாழ்க்கையில் எடுத்த நிலைமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு நல்ல முடிவுகளை நசீபாக்குவானாக.